சற்று முன் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றியும் மற்றும் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல்கள் பற்றியும் ஒரு அதிகாரி பேசும் ஒரு வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஊழல் அமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அமைச்சரை பற்றி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி அந்த அதிகாரி பேசும் வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது தெரிய வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வணக்கம். இன்று நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், செந்தில் பாலாஜிக்கு கோர்ட் 10 நாள் அவகாசம் கொடுத்துருக்கு. இதுவே கேள்வியே நேரம் கடந்து கேள்வி. ஒரு குற்றச்சாட்டில் 1 வருஷம் ஜெயிலில் இருந்த செந்தில் பாலாஜியை திருப்பி ஜாமீன் கொடுத்து அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து சொகுசு வாழ்க்கை வந்துட்டு திருப்பி கோர்ட் கேட்குது. இது நீதித்துறையில் இது மிகப்பெரிய ஒரு குறைபாடாக தான் நான் சொல்கிறேன். என்னடா, மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கையில் கண்டிப்பாக என்ன பண்ணாலும் நம்ம அந்த குற்றத்துலேருந்து வெளில வந்துடலாம், ஜாமீன் வாங்கிக்கலாம், வாய்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு பயமில்லாமல் போச்சு. மக்களுக்குள்ள சமூக விரோதிகள் அதனுடைய எடுத்துக்காட்டு தான் கொள்ளை. அது மிகப்பெரிய கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. ரெண்டாவதாக சவுக் சங்கர் வீட்டில் பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அசிங்கமான தாக்குதல், கேவலமான தாக்குதல். அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய தகுதி என்னங்கிறது அவங்க செய்த அந்த மலம் இதுகளை போடுறதுலேயே தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு,